சாமி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நாத்திகர்கள் அவங்க அட்வான்ஸாக போயிட்டாங்களாம். இன்னுமா நீங்கள் இன்னுமா கடவுள் பக்தி இது அது இதுன்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு உத்தரவு இவங்களுடைய கட்சி தலைவர் போடுவார், அதை ஃபாலோ பண்ணுவாங்க, பெருமையாக போடுவாங்க. இன்றைக்கி டிபியில் நம்ம கட்சி கொடியை வைங்கம்பாங்க, எல்லோரும் வச்சுட்டு இருப்பாங்க. ப்ரவுட் டு ஃபீல், நான் தமிழன் என்று பெருமை கொடுப்பேன், நான் என் கட்சி தாவேகா மாநாடுக்கு போயிட்டு வர்றது பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறத செய்கிறது அசிங்கமாக நினைக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடம் புகலிடம் தேடுகின்றார்களோ, இது சரி ஒரு ஆயத்தை விட்டுட்டேன். மனிதர்களே, உங்களுடைய அதிபதியிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது, தெல்ல தெளிவாய் வழிகாட்டும் ஒளியையும் நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ குரானை படி, இது எப்படி இருக்குது நீயே படித்து ஃபீல் பண்ணிப்பார். இது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி இருக்கா, இது ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு வல்லமை கொண்ட ஒரு சக்தி பேசுகிற மாதிரி இருக்கா, நீயே டேஸ்ட் பண்ணிப்பார். அதான் சொல்கிறேன், நம்ம மக்கள்கிட்ட குரானை ரிப்ரசன்ட் பண்ணாலே போதும், அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க இது மனிதனுடைய பேச்சு கிடையாதுங்கிறது. தெல்ல தெளிவாக வழிகாட்டுது, இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு மனசாட்சி இருக்கிற யூதரும் கிறிஸ்தவரும் படித்தாங்கன்னு வைங்க. நான் பைபிளை பர்சனலாக படித்து பார்த்ததில்ல, நம்மளால் பைபிளை படித்தா நமக்கு சிலிருக்குது. என்னடா இது குரானில் இருக்கிறது அப்படியே இருக்குது, அப்படியே சொல்லியிருக்காரு ஈசா நபி, ரசூலா சொன்னது அப்படியே சொல்லியிருக்காரு. என்ன உதாரணம், என்ன அழகான விளக்கம், அது படித்தா நமக்கு சிலிருக்குது. அதே தான் அங்கே இருக்கிற ஒரு நேர்மையான கிறிஸ்தவருக்கும் படித்தா சிலிருக்கு. இம்ரான் ஹுசேன் பேசுகிறார் கிறிஸ்தவர்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் அப்படியே தாரையாக அழுகுறாங்க. இந்த நஜ்ஜாஷி அழுவார் தெரியுமா, குரானை ஓதனோடனே அப்படி அழுகுறாங்க. ரஷ்யாவில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னு அழுகுறாங்க, நீ உண்மையை சொல்கிறீங்க, ஈசா நபியை பற்றி உண்மையை சொல்கிறீங்க. இங்கே நம்மளுடைய தாவா மெத்தோட நான் ஈசா நபியை திட்டுறது, ஈசா நபியை கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது, இது பேர் தாவா கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடமே புகலிடம் தேடுகின்றார்களோ அவர்களை அதிவிரைவில் தனது கருணையிலும் அருளிலும் அல்லாஹ் நுழையச் செய்வான், மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான். இந்த விஷயம் இருக்கு பார், அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் மேலே நம்பிக்கை, அவனையே சார்ந்திருப்பது, அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி இருக்கிற அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ் அதிவிரைவில் தன்னுடைய அருளில் நுழைய செய்வான். இது உலகத்தில் கிடைக்கிற ஒரு வெற்றியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி இதுக்கு யார் தெரியுமா எலிஜிபிளாக இருக்காங்க, கிறிஸ்தவர்கள். நீங்கள் ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது, சிரியாவில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது, இஸ்ரேலில் நடக்கிற அநியாயத்தை ரஷ்யா தட்டி கேட்குது. முஸ்லீம் நாடு தட்டி கேட்கல. இவனுக்கு மனசாட்சி இருக்குது, நமக்கு மனசாட்சி இல்லை. இப்போ ஈசா நபி இந்த பொசிஷனில் வந்தாங்கன்னா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? அரபு நாடுகளில் காரி துப்பிட்டு இவங்க பின்னாடி, இவங்க ஈசா நபியை பார்க்காமலே இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஈசா நபி வந்தவொடனே இவங்கெல்லாம் மாறிட மாட்டாங்க. ஒரே நாளில் இந்த பாதிரிமார்கள்லாம் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு தானே கிடைக்க போகுது. இன்றைக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஸ்லீம்களாக உலகத்தை ஆட்சி பண்ண போகிறோம், கடைசி அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேற போகுது?